வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் ஆண்டனி, அஜய் தீஷன், சமுத்திரகனி, கனிமொழி இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற மார்கன் மூவியோட ரிவ்யூ தான் வச்சு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் சென்னையில் ஒரு குப்பை தொட்டியில் எரிஞ்ச நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட டெட் பாடி பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்படுது. எடுக்கப்பட்ட அந்த கேஸை பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸை ஸ்டேட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் மும்பையில் ADGP மாதிரி ஒரு பெரிய சீனியர் ஆஃபீஸரில் இருக்கிற நம்ம கதாநாயகன் விஜய் ஆண்டனி டேரக்டாக பார்த்தீங்கன்னா கேஸை கையில் எடுக்கிறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த கொலைக்கான பின்னணியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் ரேசிசம் த டார்க் ட்ரூத் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை இதை ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் டைரக்டர் அறிமுக இயக்குனரான லியோ ஜான் பால் ராஜ் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பேசியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கு நான் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்ற நாம் நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு டார்த்தி ஆலிசன் அப்படின்ற ஒருத்தங்க உண்மையான லேடியோட ரெஃபரன்ஸே அதில் வச்சுருக்காரு. அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒரு இதுவாக பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்குது. சில இடத்துல இதை ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்கிற சில விஷயம்லாம் எப்படாப்பா இது ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதை பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா எங்கேஜிங்காக பார்த்திங்கன்னா டைரக்டர் பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு நம்ம டைரக்டருக்கு எடி கொடுத்தே ஆகணும். குறிப்பாக இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி லைட் செட்டிங்லாம் யுவர்ஸாருக்கு ஒரு சல்யூட்டே கொடுத்தே ஆகணும், ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அந்த லைட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைம் த்ரில்லருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அடக்கியிருக்காரு. அதுக்கும் உண்மையான பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபி அதை லைட் செட் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்காக டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் யுவாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த லைட் செட்டிங்கு அந்த எல்லாமே பார்க்க பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும், அஜய் தீஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சமுத்திரகனியாக இருக்கட்டும், அவர் சின்ன போர்ஷனில் வரவுள்ள டக்குன்னு போயிடுவாப்பில், கனிமொழி ஆகட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க சரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம நினைச்ச கேள்விக்கெல்லாம் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா பதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற சொல்லிடுமா ஒரு பெப்பே வரும். அதுவும் நம்ம பழைய காலத்து விஜய் ஆண்டனி மியூசிக்கில் பார்த்த மாதிரி அந்த பெப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மியூசிக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு ஒரு பலனே அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸோட அந்த ரியலைசேஷன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் கொலை செய்கிற ஒரு கொலைகாரனுக்கு எதுக்கு அடியாட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா எழுது. ஸோ அதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படத்தில் வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஒரு மோட்டிவோட அந்த கொலைகாரன் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுவான். அந்த மோட்டிவுக்கு அந்த கொலை பண்ண தூண்டினவனை ஏன் கொலை பண்ணல அப்படின்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்கன்னு சொன்னல ரம்யான்ட்டு, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லவர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த பொண்ணு இறந்ததுக்கு வருத்தப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக அழகாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு போகிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதே மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்திங்கன்னா கொலைகாரனை கெஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப விஜயாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்திங்கன்னா ஸ்பாயிலர் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் பெருசாக பார்த்திங்கன்னா சொல்லிக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அஜய் தீஷனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அது ஒரு வழவழா கொழக்கழா அப்படின்ற மாதிரி 15 மினிட்ஸுக்கு வருதா. அது இல்லாமல் இந்த படம் பார்த்துருந்தேன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் ஒன் ஆஃப் தி விஜய் ஆண்டனி இப்போ கரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 தாராளமாக 4.3 ஸ்டார் ரேட்டிங் தருவாங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக எல்லோரும் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவரால் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.